ஹலோ கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலியமா வேர்ல்டோட எக்கனாமி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கோர் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு 15 ரூபா டீ வாங்குறதா இருக்கட்டும், ஒரு 110 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஏதாவது ஒரு மொபைல்ஸு எதுவும் ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இதில் எல்லாமே நீங்கள் ஒரு குளோபல் சிஸ்டமோட ஒரு பார்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து டெய்லி மூவ் ஆகுது, கவர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகுது, கண்ட்ரிஸ் வந்து ரைஸ் அண்ட் ஃபால் ஆகுது, ப்ரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் ஆன்சர் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு நம்ம இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எக்கனாமிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வெல்கம் டு டிகோடர்ஸ் சேனல். இப்போ வந்து நான் எக்கனாமிக்ஸ் பற்றி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நம்ம என்ன பண்ணுறோம், காசு கொடுத்து தானே வாங்குகிறோம். இந்த காசு வந்து என்ன ஆகுது, அப்படியே சர்க்குலேட் ஆகுது, அதாவது கை மாறிக்கிட்டே இருக்குது அப்படியே. இதை தான் நம்ம எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒரு ஹியூஜ் மணி சர்க்குலேஷன் சிஸ்டம். இது எப்படின்னா, மணி ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா எக்கனாமிக் வந்து கொலாப்ஸ். ஒரு கண்ட்ரி ஸ்ட்ராங்கா இல்லை வீக்கா அப்படின்னு எதை வச்சு எடை போடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜிடிபியை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது ஜிடிபி வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு நாட்டில் நல்லா இருக்குது அப்படின்னா இங்கே எக்கனாமிக் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஜிடிபி அப்படின்றது இயர்லி ஒன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஜிடிபின்றது என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை தான் நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிடிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா பீப்புள்ஸ் ஹாப்பி அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இப்போ எல்லா கண்ட்ரிலையும் எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து உற்பத்தி பண்ண முடியாது. அது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பெட்ரோல் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜப்பானில் வந்து டெக்னாலஜி வந்து ஹை அண்ட் டெக்னாலஜியாக இருக்குது. சைனாவில் வந்து ஃபேக்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க பார்த்தீங்களா? அதனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ட்ரேடு பண்ணுறாங்க. இப்போ வந்து டெய்லி வந்து கரன்சி வேரியேஷன்ஸ் ஏற்படுது பார்த்தீங்களா? இப்போ வந்து $1 வந்து 98 ரூபா இருக்குது, நாளைக்கு வந்து வேறு ரேட்டாக இருக்கும், நாளைக்கு கழிச்சு வேறு ரேட்டாக இருக்கும். இது வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை வச்சு தான், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரி, இப்போ பணத்தை பிரிண்ட் பண்ணுற கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதாவது ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு கீழே தான் இந்த எல்லா பேங்க்ஸும் வரும். அவங்க என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அதுதான் இந்த அவங்களுக்கு கீழே இருக்கிற பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. ஆனால் இவங்க தான் பிரிண்ட் பண்ணுறாங்க எல்லா பணத்தையும். சரி, இந்த பணத்தை வந்து எப்போல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, தங்கத்தோட மதிப்பை வச்சு பிரிண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் டேமேஜ்டு நோட்ஸு, அப்புறம் ஜிடிபி, இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸில் வந்து பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஆர்பிஐ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணியை பிரிண்ட் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது சரி, ஆர்பிஐ தான் பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்களே, அப்போ ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த இடத்துல தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது வந்து நீங்கள் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது பணத்தை பிரிண்ட் பண்ணுற கண்ட்ரோல் வந்து இது கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. ஆனால் பணத்தை பிரிண்ட் பண்ணுற கண்ட்ரோல் வந்து வெறும் ஆர்பிஐ கிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து ஆர்பிஐ வந்து நிறையா பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஆயிரும். அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துங்களேன். நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி நம்ம புக்கில் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதாவது டிமாண்டுனா, நான் விற்கிற பொருள் வந்து என்கிட்ட கம்மியாக இருக்குது, அதாவது வாங்குறவங்க வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து நான் விலையை வந்து ஏற்றி விற்பேன். அதுவும் என் பக்கத்தில் இருக்கிற காம்படிட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நான் விலையை ஏற்றி விற்பேன். அதே மாதிரி என்கிட்ட விற்கிற பொருள் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் வாங்குறவங்க கம்மியாக இருக்காங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து நான் வந்து விலையை வந்து கம்மியாக தான் விற்பேன். இதுக்கு பேர் சப்ளை. இதே மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதே மெத்தடில் இப்போ நம்ம பணத்தை வந்து அதிகமாக பிரிண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பணம் அப்படின்றது ஜஸ்ட்டு வந்து ஒரு கரன்சி பேப்பர் தான். அது வெறும் ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் தான். இதை வந்து அளவுக்கு அதிகமாக அவங்க பிரிண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குற பொருள் வந்து 70 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும், அதாவது 80 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது இவங்க நிறையா அளவுக்கு அதிகமாக பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம 50 ரூபாய்க்கு வாங்குற பொருள் அதிகபட்சம் 150 ரூபாய்க்கு வரைக்கும் மேக்ஸிமம் போகும். அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளேஷன் வந்து ஏற்பட்டுச்சு. அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு காலையில் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பால் பாக்கெட் விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே மதியானம் வந்து அதோட விலை வந்து 20 ரூபாய்க்கு விற்கும், அப்புறம் சாயங்காலம் ஆனால் 30 ரூபாய்க்கு விற்கும், அப்புறம் விலை குறையும். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இன்ஃப்ளேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. சரி, இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து உண்மையிலேயே எப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இது நடக்குது. இந்த இன்ஃப்ளேஷனை நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம வீட்டிலேயே அடைச்சி வைக்கிறது, அப்புறம் பேங்க்லேயே போட்டு வைக்கிறது, இது மட்டுமே வந்து வழி கிடையாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பணம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு காலப்போக்கில் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ஆயிரும். இந்த பணத்தை வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, நமக்கு வந்து அடுத்து ஒரு கேள்வி வரும். அதாவது நம்ம பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பணம் வந்து அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும், நிறைய பணம் வந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
அப்போ வந்து லிமிட்டடாக தானே பணத்தை வந்து அச்சடிக்கிறாங்க ஆர்பிஐ. அதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் டேக்ஸ். அந்த டேக்ஸும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்களா, ஒரு கட்டத்தில் வந்து இதுவும் இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது ஒரு பணம் சம்பாதிக்கிறவங்க அதிகமாக வந்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா பணம் வந்து அவங்கள்ட்ட மட்டுமே தானே போய்கிட்டு இருக்கும். அதாவது மக்கள் மத்தியில் பணக்கார இன்னும் பணக்கார ஆகிட்டு இருக்கா, ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டு இருக்கா. இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டேக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ என்னோட பணத்தை வந்து இப்போ ஒரு 1000 ரூபா என் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 1000 ரூபா வந்து என் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா என் பணம் வந்து 1000 ரூபா அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த பணத்தை வச்சு பேங்க் வந்து மணியை வந்து கிரியேட் பண்ண முடியும். என் பணம் வந்து பேங்க்கில் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதை கிரியேட் பண்ணி அதே 1000 ரூபா கிரியேட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது லெண்டு கூறுறது, லோனு கூறுறது, இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பணத்தை வந்து கிரியேட் பண்ண முடியும் பேங்க் நினச்சா. அதாவது ஆர்பிஐ நினச்சா பணத்தை வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டேட் பேங்க், சின்ன சின்ன பேங்க்ஸுக்கு நினச்சா அவங்க பணத்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். சரி, இப்போ நான் எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிக் கார்ப்பரேட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த பிக் கார்ப்பரேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிஸ்னஸை இன்னும் க்ரோ பண்ணணும் அப்படின்னா யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் வாங்குவாங்க, இல்லைன்னா லோன் வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா 3வது பார்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து கம்பெனியில் வந்து ஒரு குட்டி குட்டி ஷேர்ஸை வந்து நம்ம வாங்குகிறோம். ஷேர் வாங்கி வந்து நம்ம ஷேர் ஹோல்டராக மாறிடும். இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கும் அது ப்ராஃபிட் ஆகும். அவங்க லாஸ் பண்ணாங்கன்னா எனக்கும் அதே மாதிரி லாஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இருக்கும். இதான் ஸ்டாக் மார்க்கெட். அதாவது என்னோட பணத்தை வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறேன், அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அவங்க பார்க்குற ப்ராஃபிட்னால எனக்கும் அது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் ஆகுது. இவ்வளோ தான் வந்து இதோட கான்செப்ட். ஆயில் வந்து மோஸ்ட்லி டாலர்ஸில் தான் ட்ரேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாமே ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா டாலர்ஸில் தான் எல்லாமே பணம் மாற்றம் வந்து ஏற்படுது. அதாவது யூஎஸ் எக்கனாமி ஸ்ட்ராங் அப்படின்னா குளோபல் எக்கனாமிக்கு வந்து ஸ்டேபிள் தான். அதாவது எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஆளோ 2 ஆளோ அந்த மாதிரி கிடையாது. எக்கனாமிக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா எக்கனாமிக்கை வந்து சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. கவர்மெண்ட்ஸு, சென்ட்ரல் பேங்க்ஸு, பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸு, அப்புறம் கன்சியூமர்ஸ், இன்வெஸ்டர்ஸு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டிமாண்டை கிரியேட் பண்ணுறது யார்? நம்மளை மாதிரி ஒரு நார்மல் பீப்புள்ஸ். நீங்கள் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து க்ரோ ஆகும். அதே வந்து யாருமே இல்லை, அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா கம்பெனி வந்து அவ்வளோதான் ஃப்ளாப் ஆயிரும். ஸோ ஆனால் இன்டைரக்ட்லி நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க ஒரு பார்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ். ஃபஸ்ட்டு எக்கனாமி அப்படின்றது ஒரு மேசிவ் நெட்வொர்க். அது என்ன அப்படின்னா மணி, பவர், டெக்னாலஜி, பாலிட்டிக்ஸ், ட்ரஸ்ட்டு, இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கனெக்டட். ஆனால் சிஸ்டம் மூவ் ஆகுறது வந்து ஒரு சிம்பிள் திங்ஸ் மூலியமாக தான். அது என்ன அப்படின்னா ஒரு ஹியூமன் டெசிஷன்ஸ் தான். ஓகே guys, இந்த வீடியோ பார்த்தது மூலியமாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அவ்வளோதான் guys இன்னைக்கு நம்ம வீடியோ. ஓகே, பாய்.